சுற்றுச்சூழல் மாசை குறைக்கும் விதமாக முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரான எலக்ட்ரிக் பேருந்து சென்னையில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. பேருந்தின் சிறப்பம்சங்கள் என்ன என்று விரிவாக பார்க்கலாம். முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரான சுற்றுச்சூழலை பாதிக்காத எலக்ட்ரிக் பேருந்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறது அசோக் லேலண்ட் நிறுவனம். இந்த பேருந்து பேட்டரியால் இயங்கக்கூடியது. 35 இருக்கைகளை கொண்டது. 3 மணி நேரம் பேட்டரியை சார்ஜ் செய்து 150 கிலோமீட்டர் வரையில் பயணிக்க முடியும். பேருந்து இயக்கும் போது சத்தம் குறைவாகவும் போக்குவரத்து நெரிசலில் மின்சக்தி பயன்பாடு குறைவாகவும் இருக்கும் என்பது இந்த பேருந்தின் சிறப்பம்சம். Basically, the advantage of using this bus technologically comes because there is no noise and no pollution, right? And second thing is that you will have a longer life than a normal bus because there are less moving parts in this bus. போன ஒரு 1.5 வருஷத்தில் ஆராய்ச்சி செஞ்சு அதோட டெக்னாலஜியை இந்தியாவில் கொண்டு வந்து லோக்கலைஸ் பண்ணி நாங்கள் இப்போ இதை இந்தியாவில் ப்ரிப்பேர் பண்ணி கண்ட்ரிக்கு இது இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுவதால் எலக்ட்ரிக் பேருந்துகளை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது என்றும் செலவு குறையும் என்றும் துறைசார் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். மலைப்பாங்கான இடங்கள் போன்ற கடினமான சூழல்களிலும் இந்த பேருந்துகளை பயன்படுத்த முடியும். நாங்கள் இப்போ பண்ணுற சிச்சுவேஷனில் ஹிலி டெரெயினில் சிக்கிம் பூட்டானில் பேசிகிட்டு இருக்கா, ஹிலி டெரெயினில் ஹெரிட்டேஜ் சைட்ஸில் பேசிகிட்டு இருக்கா, எங்கன்னா பொல்யூஷனால் கண்ட்ரியை பாதிக்கிறதும் அங்கே முதல்ல இது இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு இது ஹெரிட்டேஜ் அண்ட் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட். போக போக இதோட பேட்டரியோட விலை குறைய மல்டிபிள் அப்ளிகேஷனுக்கு வரும். ஒரு காலம் வரும் இது டீசலை ரீப்ளேஸ் பண்ணணும். அதான் எங்களோட ஆசை. இந்திய வாடிக்கையாளர்கள் மற்றும் சாலைகளை கருத்தில் கொண்டு இந்த பேருந்துகளை அசோக் லேலண்ட் நிறுவனம் வடிவமைத்திருக்கிறது. செல்போன்களை சார்ஜ் செய்யும் வசதியும் வைஃபை வசதியும் கூட இந்த பேருந்தில் இருக்கிறது. சுற்றுப்புற சூழல் மாசை குறைக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருகின்றன. அந்த நடவடிக்கைக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இது மாதிரியான பஸ் வருகை அமைந்திருக்கிறது. இந்த பஸ் வருகை மூலமாக சாலையில் ஓடும் 6 கார்களின் எண்ணிக்கை குறைக்க முடியும். இது தவிர சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க முடியும் என்பதுதான் பல்வேறு தரப்பினரின் கருத்தாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசனுடன் வேல்சங்கர்.